கொழும்புக்கு அழைக்கப்படலை, அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். மக்கள் அவர் பக்கம் ஒன்றிய நாளில் திரண்டிருந்தாங்க. சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் தொடர்ச்சியா இன்று வரைக்கும் மிகப்பெரிய அளவில் மக்களுடைய ஆதரவோட, அதாவது அங்கு இருக்கிற ஊழல்கள், அங்கு நடைபெற்ற குளறுபடிகளுக்கு எதிரான போராட்டமாக இன்றைய நாளில் மிகப்பெரிய அளவில் மாறி இருக்கு. எங்களுக்கு ஏழை மக்களுக்காக உதவி செய்வதற்கு வந்திருக்கிறார் கடவுளா, அவரை பணி நீக்கம் செய்ய விடாங்க, அதைத்தான் நாங்கள் மன்றாடி கேட்கிறோம். கடந்த நாட்களில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா வெளியிட்ட பல காணொளிகளில் வைத்தியசாலையில் இடம்பெற்ற குறைபாடுகள், வைத்தியசாலையில் இருந்தவர்கள் செய்த குளப்படிகள், ஊழல்கள், இந்த மாதிரியான பல விஷயங்களை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். அதனை தொடர்ந்து அங்கிருந்த வைத்தியர்கள் இவர் இருந்தால் நாங்கள் இந்த வைத்தியசாலைக்கு வரமாட்டோம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து 3-4 நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 26 வைத்தியர்கள் அந்த சாவகச்சேரி வைத்தியசாலையில் பணியாற்றி வந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வைத்தியசாலையில் 26 வைத்தியர்கள் இருக்காங்களா அப்படின்றது அங்க இருக்கிறவங்களுக்கு இப்பதான் தெரியும். 25 டாக்டர் மாதிரி இங்க இருக்கிறது இதுவரைக்கும் தெரியாது. ஒரு 25 டாக்டர் மாதிரி இருக்கு. இத்தனை பேர் இங்க இருக்காங்களா, ஏன் இவ்வளவு நாள் உங்களுக்கு சரியான சேவை செய்யப்படலை, சரியான மருத்துவம் ஏன் வழங்கப்படலை, இங்க வரவங்களை ஏன் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு அனுப்புறாங்க, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாமே பதில் கிடைத்திருக்கிறது. இவங்க எல்லாமே சும்மா தான் இருந்திருக்காங்களா அப்படின்ற கேள்வியை மக்களே எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முதல் நான் இந்த புள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா இரவு 2 மணிக்கு கொண்டு போனா புள்ள பீசிங்ல துடிக்குது. 5 வயசு புள்ள 1 மணி நேரத்துக்கு டாக்டர் பிரைவேட் வெளியில இருந்து வர மோட்டர் வைக்குது. அப்ப ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி பாடுறதோ பிரைவேட்ல பார்க்குற டியூட்டி. இங்க வந்து ஹாஸ்பிட்டல் ரோட்ல நெஞ்சுக்கு கண்டு வந்து நைடாவுல வந்து வாஷ்ரூம் போனா வாஷ்ரூம் இல்லை டிசேபிள் பாத்ரூம் வந்து லாக் பண்ணிங்க. அப்ப நாங்களா எங்க போற பாத்ரூமுக்கு அந்த டாக்டர் சொன்னா எனக்கு பாத்ரூம் போக கிடைச்சல இருக்கு டாக்டர், இங்க இருக்க கிடைச்சல இருக்கு, நீங்க அப்ப என்ன டிக்கெட் பண்ணி விடுங்க, டிக்கெட் தான் பண்ணி விட்டா அதுக்குடி எவ்வளவு கொண்டு பேசுறீங்க, வேண்டாத்துக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கீங்க. நாங்க திரும்பி வயசு போனது 15 தண்ணி வண்ணி இல்லாம அந்தரப்பட்டது. இன்றைய நாள்ல சாவகச்சேரியில மிகப்பெரிய அளவிலான மக்கள் எதிர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த மக்கள் எதிர்ப்பு போராட்டம் இந்த வீடியோ, இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யும் பொழுது நிறைவுக்கு வந்திருக்கிறது. அதுக்கு காரணம் வைத்தியர் அர்ஜுனா இப்பொழுது கொழும்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய சமூக வலைதள பக்கத்திலேயே அவர் அந்த பதிவை விட்டிருக்காரு. கொழும்புக்கு அழைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன, இந்த விஷயத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? மக்கள் சொல்ற ஒரு விஷயம், அர்ஜுனா அவர்கள் கொழும்புக்கு அழைக்கப்படலை, அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார், அல்லது இடமாற்றப்படுவதற்கான அழைப்பை அவருக்கு வழங்குவதற்கு, அல்லது அந்த கடிதத்தை அவருக்கு வழங்குவதற்கான ஒரு அழைப்பாக இது இருக்கு. கொடுக்குறாங்களோ கொடுக்கல, கிடைக்கலன்னு சொன்னா தான் ரிசைன் பண்ணி வெளிநாட்டு போறதுக்கான முழு முடிவும் எடுத்திருக்கேன். இன்றைய நாளில் 3 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் இருந்த அந்த 25 வைத்தியர்களும் கடமைக்கு வந்ததாக சொல்லப்படுது. இந்த கடமைக்கு வந்த வைத்தியர்கள் இப்பொழுது கடமையில் இருக்காங்க. ஆனாலும் இந்த வைத்தியசாலைக்கு இனிமேல் நாங்கள் மருத்துவ உதவி பெறதுக்கோ அல்லது சிகிச்சை பெறதுக்கோ போக மாட்டோம் அப்படின்றது நிறைய பேருடைய கருத்தா இன்றைய ஆர்ப்பாட்ட நேரத்திலையும் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா மாறி இருக்கு. மக்களுடைய எதிர்ப்பு போராட்டத்தை நீங்க இன்றைய நல்லா கவனிச்சிருந்தீங்களா? அதாவது ஒரு வைத்தியருக்கு சார்பாக இவ்வளவு பேர் ஒன்று திரண்டு வருவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்தாலும், உண்மையான விஷயங்கள், அங்க நடந்த ஊழல்கள், அங்க நடந்த குளறுபடிகளை வைத்தியர் மக்களுக்கு நன்மையை ஏற்படுத்தணும், மக்களுக்கு சரியான சேவை வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக வெளிப்படுத்தினார் அப்படின்றதுக்காக மக்கள் அவர் பக்கம் ஒன்றிய நாளில் திரண்டிருந்தாங்க.
இந்த ஆர்ப்பாட்டம் வந்து உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு காலத்தில் இப்போ வந்து ஆர்ப்பாட்டமோ அல்லது எதிர்ப்பு பேரணிகளோ நம்ம பிரதேசங்கள் நடக்கும் போது அது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கூட தாக்கு பிடிக்காது. ஏன்னா அந்தளவு மக்கள் வந்து தங்களுடைய அந்த கோபத்தையும் அந்த ஆக்ரோஷத்தையும் அதிகமாக காட்டி அங்கே இருக்கிற அந்த சூழலை, அதாவது ஆர்ப்பாட்டத்தில் என்னென்ன செய்யக்கூடாதோ அந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது ஆர்ப்பாட்டம் உடனடியாக கண்ணீர் புகையோ அல்லது போலீசாருடைய நடவடிக்கையாலேயோ கலைக்கப்பட்ட சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ மக்கள் மிக மிக தெளிவாக இருக்காங்க. ஆர்ப்பாட்டம் எப்படி செய்யணும், எப்படி செய்தால் எப்படியான அமைதியான சூழலை அங்கே உருவாக்கினா நீண்ட நேரம் இந்த போராட்டத்தை கொண்டு போக முடியும். இந்த மாதிரியான பல விஷயங்களை கடந்த காலங்களில் இடம்பெற்ற விஷயங்களோடு மக்கள் மிக தெளிவாக அந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இன்றைய நாள் நடந்த பாதையை மறிக்க வந்தாலும் கூட அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சிலரால் கட்டுப்படுத்தப்பட்டு என் போலீஸார் கூட அதனை இல்லை நீங்கள் இப்படிலாம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தி இந்த ஆர்ப்பாட்டம், இந்த எதிர்ப்பு போராட்டம் என்பது நீண்ட நேரம் வைத்தியர் வந்து வைத்தியசாலையிலிருந்து கொழும்புக்கு போகும் வரைக்கும், கொழும்புக்கு போகிறதுக்கு வெளிக்கிறதுக்கு வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டம், இந்த எதிர்ப்பு பேரணி அங்கே நடைபெற்றிருக்கு. ஒரு வைத்தியர் வந்து 20 நாள், இந்த 20 நாளுக்குள்ள அங்கே இருக்கிற விஷயங்களை எல்லாம் குறைபாடுகளை சரி செய்யணும், அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து ஒரு சரியான சேவையை மக்களுக்கு, மருத்துவ சேவையை மக்களுக்கு வழங்கணும் அப்படின்ற ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட பொழுது அங்கே இருக்கிறவங்களுடைய எதிர்ப்பு மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு. ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு வருது அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் செய்த ஒருவரை கைது செய்வதற்காக நேற்று இரவு அவருக்கு அரசு வாரண்டோட போலீஸார் வந்ததா சமூக வலைத்தளங்களில் அந்த பதிவோட, அதாவது அவருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தோடே பல பதிவுகளை பார்க்க கிடைச்சது. அந்த அளவுக்கு அவரை கைது செய்யும் அளவுக்கு செல்லக்கூடிய இந்த காவல்துறை விஷயமானது ஏன் இந்த பெரிய வைத்தியசாலையில் இருக்கிற 25 வைத்தியர்களும் வைத்திய கடமைக்கு வராமல் 3-4 நாட்கள் வேலை நிறுத்தத்தில் இருந்தாங்களே, அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அவங்க வந்து மக்களுடைய இந்த அத்தியாவசிய மருத்துவ தேவையை செய்யாமல் ஒதுங்கி இருந்தாங்களே, அவங்களுக்கு என்ன தண்டனை, என்ன பனிஷ்மெண்ட் வழங்கப்படும்? இந்த மாதிரியான பல கேள்விகளை மக்கள் மத்தியில் இன்றைய நாளில் சொன்னதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கமாக சேர்ந்து இந்த வைத்தியர் அர்ஜுனா அப்படின்றவர் வந்து வெளியேற்றப்படாவிட்டால் இன்றைய நாளில் இருந்து நாளைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வேலைநிறுத்த போராட்டத்தை அரசு வைத்தியர்கள் நடத்துவதாக கூட நேற்றைய நாள் ஒரு செய்தியை பார்க்கறது. இந்த மாதிரி பெரிய அளவில் இவருக்கு எதிரான பல எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தாங்க. அவருக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் அவங்க பக்கத்தில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்ற பக்கத்திலிருந்து ஆதாரபூர்வமான விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்றதான் மக்களுடைய மிக தெளிவான விஷயமாக இருக்குது. மக்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் சொல்லப்பட்டது, நிறைய பேர் சமூக வலைத்தளங்களையும் பேசுகிற ஒரு விஷயமா இருந்தது. சரி, இந்த வைத்தியருக்கு எதிராக நீங்கள் வந்து குற்றச்சாட்டுகள் சொல்கிறீங்க, அதற்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்துங்க. ஆனால் அவர் வந்து இந்தந்த குறைபாடுகள் இருக்குது, இந்தந்த விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது, இங்கே இதெல்லாம் இதில் நடைபெற்றிருக்கு அப்படின்றத அவர் ஆதாரத்தோட அவருடைய வாக்கு மூலமாகவே அவருடைய சமூக வலைத்தள பதிவுகளில் பதிவிட்டிருக்காரு. இன்றைய நாளில் இந்த வைத்தியசாலையில் கரண்ட் கட் பண்ணப்பட்டிருக்கு, குடிநீர் கட் பண்ணப்பட்டிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் கூட இன்றைய நாளில் நடந்திருக்கு. அதை கூட வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய சமூக வலை பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதுக்கு பிறகு வந்த இறுதியாக அவருடைய பதிவில் பார்க்க கிடைச்ச ஒரு விஷயம் என்ன வந்து இது தொடர்பாக பேசுகிறதுக்கு, இது தொடர்பான கலந்துரையாடலுக்கு என்னை கொழும்புக்கு அழைத்திருக்காங்க, நான் போகணும் அப்படின்ற மாதிரி, இதுக்கு ஆதரவு வழங்குங்க அப்படின்ற மாதிரி கூட ஒரு பதிவை அவர்கிட்ட இருந்தார். அதுக்கு பிறகு இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய அந்த வேகம், அந்த எதிர்ப்பினுடைய அந்த வந்த அந்த அலை வந்து கொஞ்சமாக குறைந்திருந்தது. அது வைத்தியருடைய வேண்டுகோளுக்கிணங்கவே இந்த விஷயம் வந்து அந்த அளவில் தணிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயம், அவர் நேற்று வரைக்கும், நான் அவரை நேற்று சந்திக்கும் வரைக்கும் அவர் சொன்ன ஒரு விஷயம், நானா இந்த வைத்தியசாலையிலிருந்து வெளியேற மாட்டேன், வெளியேற்றப்பட்டாலும் நான் மக்கள் இந்த ஊரில் இருக்க ஒருத்தர் சொல்லும் வரைக்கும் நான் இந்த வைத்தியசாலை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் இன்றைய நாளில் உயர் மட்டத்திலிருந்து அழைக்கப்பட்ட அழைப்பை ஏற்று வெளியேறியிருக்கிறார் அல்லது வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு கூட சொல்ல. அதாவது வெளியேற மாட்டார் அப்படின்னு சொன்னேன்னா அவர் சொன்ன கடந்த கால 2-3 நாளைக்கு முன்னே அதை நேற்று வரைக்கும் சொன்ன அவருடைய கருத்துக்களின் அடிப்படையில் யாராவது இங்கே இருக்கிறவங்களாவது என்ன வெளியேறு அப்படின்னு சொல்லும் வரைக்கும் நான் இங்கேருந்து வெளியேற மாட்டேன்னு சொன்னவர் இன்றைய நாளில் அழைப்பு அப்படின்ற பேரில் அவர் வந்து அழைக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி கருத்தாகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சமூக வலைத்தளங்களில்
பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் பல சமூக வலைத்தள பதிவுகளாக இருக்கட்டும், கருத்து பேச்சுக்களாக இருக்கட்டும், ஒரு பேச்சு வழக்கில் பேசுகிற சில விஷயங்கள் இருக்குது. கடந்த நாட்களில் நடந்த இந்த விஷயத்துக்கு அங்கே இருக்கிற வடமாகாணத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள், முக்கியம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே பெரிய அளவாக இந்த வைத்தியருக்கு ஆதரவாகவோ அல்லது மக்களுக்கு ஆதரவாகவோ குரல் கொடுக்கலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை உருவாக்கியிருக்கு. மக்கள் மத்தியில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பையும் இவர்கள் மீது ஏற்படுத்தியிருக்கு. கடந்த காலங்களில் இருந்த வெறுப்பு இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேருடைய பேச்சு பாராளுமன்றத்தில் நான் பெரியவனா, நீ பெரியவனா, என்னோட கையை கிள்ளிட்ட, உன்னோட கையை கிள்ளிட்டு மணித்தியாளர் கணக்கில் சண்டையிடும் இந்த வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, மக்கள் எதிர்பார்க்கிற இந்த விஷயங்களுக்கு குரல் கொடுக்கலை அப்படின்றது, மக்கள் வழங்கிய வாக்குகளை இவர்கள் பெற்று தங்களுடைய சுகபோகங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்றத மக்களே சொல்லும் அளவுக்கு இந்த விஷயம் ஒன்று உதாரணமாக மாறி இருக்கு. மக்களுடைய எதிர்ப்புகள் எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்றது யாராலும் எந்த நேரத்திலும் சொல்ல முடியாத விஷயமாகவே மாறி இருக்கு. இந்த வைத்தியருக்கு சார்பாக இவ்வளவு பேர் இந்த வைத்தியசாலைக்கு முன்பாக வந்து அவரை ஆதரித்து இத்தனை பேர் வந்து ஒரு எதிர்ப்பை வந்து அவருக்கு சார்பாக உருவாக்குவாங்க அப்படின்றது யாரும் பெருசாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு சமூக வலைத்தள பதிவால் இந்த விஷயம் வந்து இப்பொழுது மிகப்பெரிய அளவில் சர்வதேச அளவில் பேசப்படுற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. அவர் சொன்னதில் தவறுகள் இருக்கா இல்லையா அப்படின்றதை தாண்டி இங்கே வந்து மக்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொன்னால், இவ்வளோ வசதிகள் இருந்தும் யாருமே இந்த சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு சென்று சரியாக திருப்தியாக 100% நான் வந்து திருப்தி இந்த வைத்தியசாலையில் நான் வந்து சிகிச்சை பெற்றேன் அப்படின்னு யாருமே இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் சொன்னதாக பார்க்க கிடைக்கல. எல்லாருமே நான் போனேன், எனக்கு சரியாக நடக்கலை, நான் போனேன், என்ன அங்கே அனுப்பிட்டாங்க, எனக்கு சரியான வைத்தியம் கொடுக்கல, நான் அவ்வளோ நேரம் காத்து, இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகளே இந்த வைத்தியசாலை மீது தொடர்ச்சியாக வைக்கப்படுது. இந்த வைத்தியசாலை மட்டுமல்ல, வடமாகாணத்தில் இருக்கிற பல அரச வைத்தியசாலைகள் மீது மக்களுக்கு நம்பிக்கையின்மை போயிருப்பது என்பது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். உங்களுக்கு சம்பளம் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போங்க, கேவலமா தான் நடத்தினா இது பிரைவேட்டுக்கு போங்க, அதே டாக்டர் தங்க தட்டு வைக்காத குறையா வச்சிருப்பீங்க. வேணும்னு கேட்டா காசு, அதே டாக்டர் காசு எல்லா டாக்டர்ஸையும் நாங்க குறை சொல்லல, கவர்மெண்ட்ல வேலை செய்யற எல்லா டாக்டர்ஸையும் நாங்க குறை சொல்லல. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஒருத்தர் தனியாக நின்று வெளிக்கொண்டு வந்து அதை வெற்றி அடைய முடியாமல் போனால் இன்னும் நடக்கின்ற ஊழல்களாக இருக்கட்டும், இன்னும் வைத்தியத்துறைக்குள் நடைபெறுகின்ற குளறுபடிகளாக இருக்கட்டும், பின்னடைவாக இருக்கட்டும், மக்களுக்கு சார்பில்லாத பல விஷயங்களாக இருக்கட்டும், இதை யாருமே பெரிய அளவாக வெளியில் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்றது நிச்சயமான உண்மை. இவருக்கு சரியான இந்த விஷயங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்காவிட்டால், இல்லை அவர் அவ்வளோ போராட்டம் பண்ணி கூட, அவ்வளோ மக்கள் எதிர்ப்பு வந்து கூட எதுவுமே அந்த விஷயத்துக்கு எதுவும் செய்ய முடியாமல் போன போது இதுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நினைச்சிட்டு நிறைய பேர் பேசாமல் இருப்பாங்க. அதிகமான நேஷனல் மீடியாக்கள் இந்த செய்தியை பெரிய அளவாக கொண்டு போகல. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இடமாற்றம் பட்டால் அல்லது அவருக்கு இந்த பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டு வேறொரு பதவிக்கு ஒரு அமர்த்தப்பட்டால் அதை கருத்துக்களில் பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லா பொதுமக்களும் எங்களுடைய அந்த வேண்டுகோளுக்கு நாங்கள் வந்து உரிய நேரத்தில் நேற்று 8 மணியில் இருந்து இப்போ வரைக்கும் உரிய ஒத்துழைப்பு வழங்கிய பொதுமக்கள், கடைக்காரர்கள், வணிக சங்கத்தினர்கள், ஏனைய முழு அமைப்பினருக்கும் இந்த நேரத்தில் ஏற்பாட்டாளர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.